வீடு எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த வீடு சூப்பரா இருக்கு. யார் வீடு? இது எங்க வீடு? ஆரிசா இல்லம். பாட்டி பேர் சொல்லியிருக்கோம். பாட்டி பேர் அனுதினமோ மகிழ்ந்து வாழ அருள் செய்வாய் திருக்குமரா எழுந்தருள்வார் நிகழ்வில் கலந்திருக்கும் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். தொடக்கமாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலிலே 2 கவிகள் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தினாதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தினாதரவில், இந்த நாமத்திலும் ஒருமித்து கூட நாமத்தினார், இன்றைக்கு நாமத்திலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், பந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, பந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. திருமறையிலிருந்து அருள் வார்த்தைகளை படிக்க கேட்போம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னால் நடந்து போவார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்பதே. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்வான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறைவிடமாக இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இல்லத்தில் இருக்கு ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீரே, நன்றி செலுத்துகிறாப்பா. எங்களுடைய தேவைகளை அதன் காலத்தில் ஆண்டவர் சந்திக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமாக அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு இல்லத்தை தந்து இந்த இல்லத்தை இந்த நாளில் பிரதிஷ்டை செய்து தன்னுடைய பிள்ளைகள் இந்த இல்லத்திலே குடியமரத்தக்கதான கிருபைகளை தருகிறேன், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது என்னுடைய களிங்காடு செய்கிற திருச்சபையின் தலைமை ஆயர்கள் மூலமாக இந்த திருச்சபை இந்த இல்லத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்யவும், கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் சித்தம் கொண்டே நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதித்து இல்லத்துக்குள்ளே கடந்து செல்லுகிற போது ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இல்லத்துக்குள்ளே ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நிரம்பி வழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் இந்த இல்லத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நானே வாசல் என் வழியா ஒருவர் பிரவேசித்தால் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னீங்கப்பா. அமிதமாக இந்த இல்லத்தின் வாசலாக ஆண்டவர் இருந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அத்தனை நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென்.
தந்தை மைந்தன் தூயாவியாரின் திருப்பெயராலே இந்த புதிய இல்லத்தில் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்வுக்கென்றும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் நாம் இணைந்து துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே பொழுதேத்து இந்நாள் வரை அன்பை ஆதரித்த உன் ஆண்டவரே தலைமுறை தலைமுறை தாங்குதினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்குதினோத உலகமும் தோன்றி ஒழியாத சுபிக்கிறோம் அருமையான மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே தன்னை ஆளுக்கு தேவன் வீடு வாசலை ஏற்படுத்தினார். அந்த வசனத்திலே அற்புதமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அழகான ஒரு வீட்டை நேர்த்தியாக பெற்ற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே முன்வைத்து இந்த ஜெப நேரத்தை அவர் வைத்திருக்கிறபடினாலும் இந்த தெய்வீக பிரசனம் தேவ மகிமை தேவனுடைய காருண்யம் இந்த வீட்டை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா ஆண்டவரே இந்த அன்பு கரத்திலே காத்து மாசு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துணை செய்து முடிவு பெற ஸ்தோத்திரமே தூயவரே நேத்திரம் போல் காத்திடுமே திரியே காயங்களருள்வாய் புதிய இல்லமது தெளித்திடுவீர் முதிர நிறைத்திடுவீர் ஆவியால் அனுதினமோ மகிழ்ந்து வாழ அருள் செய்வாய் திருக்குமரா திரியேகாயின் எழுந்தருள்வார் புதிய இல்லமது தந்திடுவே சுகவாழ்வு பொழிந்திடுவே நிறை செல்வான் பெத்தலை போல் பெரியரை போல் ஜபவீடாய் மாற்றிடுவே திரியேகாயின் எழுந்தருள்வார் இப்போதிய இல்லமது படைத்தீரோமே உம் பாத பணிவாயாசீர்வதித்திடுமே துடைத்திடுமே எம் குறைகள் துதி உமக்கே ஆமென் ஆமென் திரியேகாயெழுந்தருள்வார் இப்போதிய இல்லமது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டிடும் பிரயாசம் இருதா. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை
என்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரின் சொன்னபடியே செய்தருளும். இப்போது உடைய அடியனுடைய வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் ஆண்டவராகிய தேவரில் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியனுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இது என்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தில் திருப்தியாக்குவேன். அவரின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்ற அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, மகிழ்வான ஆண்டவரால் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரப்பட்ட இந்த நல்ல நாளில் இந்த பகல் வேலைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளாகிய உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க உறைவிடமும் தப்பாமல் தந்து மனிதனை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். எங்கள் அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களுக்கென்று ஒரு இல்லம் வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்த காலங்கள் முதல் இந்நாள் வரையிலும் கர்த்தருடைய வலக்கரம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்தது. இந்த இடத்தை சொந்தமாக்கவும் இந்த இடத்திலே ஒரு இல்லத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கல் நாட்டிய நாள் முதலாய் இந்நாள் வரையிலும் எங்கள் ஆண்டவருடைய வழிகாட்டுதல் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நான் முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்துவங்களை தந்து இந்த நாளிலே ஆண்டவருடைய அருமையான பிள்ளைகள் இந்த இல்லத்தை அழகாக கட்டி முடித்து ஆண்டுடைய நாம மகிமைக்காக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக இதை நாங்கள் மங்கள படைப்பு செய்யவும் திருத்தரப்பு செய்யவும் ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ணவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நான் தங்குகிற இடம். இதை விரும்பினபடி நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிற வாக்கு தத்தத்தின்படி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். அருமையான இல்லத்தின் பணிகளை தொடங்கிய நாள் முதல் கர்த்தருடைய கரம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்தது. தேவையான பொருளாதார வசதிகளை கொடுத்து ஆழ்பலன்களை தந்து நேர சூழ்நிலைகளை தந்து கால சூழ்நிலைகளை தந்து ஆண்டவரே இந்த இல்ல பணியை நிறைவு செய்த இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே இதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். ஒவ்வொரு அறைகளிலும் பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த காலிலே உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. இங்கே வருகின்ற விருந்தினர்கள் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு நல் உறவுகளை மேற்கொள்ளுகின்றதாக இருக்கின்ற ஒரு இடமாக இந்த ஹால் அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் தெரிவிக்கிறோம். உறவுகளை உருவாக்குகின்ற ஒரு இடமாக இதை ஆசீர்வதித்து தாரும். பெட்ரூம்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் களைத்து வருகின்ற போது இளைப்பாறுகின்ற ஒரு இடமாக, ஒரு பெத்தேலாக ஒரு பெனியேலாக தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான திருக்காட்சியை கண்டுகொள்ளுகிற ஒரு அனுபவமாக இருக்கட்டும். கிச்சனிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் தங்களுக்கென்று உணவை சமைக்கும் போது ஆண்டவரே பானையிலே மா குறையாமலும் கலசத்தில் எண்ணெய் குறையாமலும் இருக்கின்ற அபரிதமான ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே இந்த இல்லத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து காத்துக் கொள்ளும். மாட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை இந்த நிலைக்காலிலே நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக, தீமைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. அருமையான குடும்பத்தின் தகப்பனார் தாயார் சில அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். மிகுந்த நம்பிக்கையோடும் பற்றுறுதியோடும் மகிழ்வோடும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த இல்லத்தை ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அர்ப்பணம் செய்கின்ற போது கர்த்தருடனிருந்து வழி நடத்துவீராக. கூடி வந்திருக்கிற போதகர்களாக, திருப்பணியாளர்களாக, ஆண்டவரே உற்றார் உறவினர்களாக, நண்பர்களாக நான் உண்மையில் பானையில் பாலை ஊற்றி நாங்கள் காய்க்கும் போது அந்த பால் பானையிலே நிரம்பி வடிவதை போல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதம்